ஏடிஎம்கேல அன்றைக்கி எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணலை. ஏன்னா வந்து அதிலே 2 குரூப்பாக தான் வந்தாங்க. எடப்பாடி முதல்ல தனியாக வந்தார், அப்புறம் வேலுமணி தனியாக வந்தார். இப்போவும் அந்த குரூப் அப்படியே இருக்கு. அதனால தான் அவங்க ஏடிஎம்கே எந்த போராட்டமும் எதுவும் பண்ணாததுக்கு அது ஒரு காரணம்னாங்க. ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் போயிடும், பாதி பேர். மறுபடியும் பாருங்கள், திமுக இதை தான் தூக்கிட்டு வராங்க. இதை கொண்டுட்டு என்ன சொல்கிறாங்க, பாஜகவோட ரகசிய உறவுனால தான் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ரகசிய உறவு வச்சுருக்கீங்களா இல்லையா? நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பரிசீலிக்கிறோன்ற லெவலில் ஒரு மாநில தலைவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா டேஞ்சருங்க. தேர்தல் அப்புறம் பார்க்கலான்றாரு. தேர்தல் நேரத்தில் ஆலோசித்து முடிவெடுப்போன்ற என்ன அவசியம்ன்ற. வணக்கம் நேயர்களே, அரசியல் பழகம் தொடர்ந்து திரு அருவாளம் சேகர் அவர்களோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் பல நுணுக்கமான தகவல்கள், உள்ள விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பழைய விவகாரங்களையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த சட்டசபை கூட்டத்தொடர், வெள்ளை அறிக்கை, சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள், இது சம்மந்தமாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் போகுது? நேற்று 2-3 நாளாக புதிய சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர். ஆமாம், கிட்டத்தட்ட அதாவது வாய் சண்டை. ஆமாம், இப்போ தான் ஆரம்பிக்குது. முதல்ல அதான் விஜய் முதல்வராக நடந்த முதல் கூட்டத்தொடர் இது. ஏன்னா ஏற்கனவே நடந்தது வந்து அந்த இது வாக்கெடுப்பு. ஆமாம், அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக இருந்தது. இப்போ நேற்று தான். ஆனால் அது பெரிய எதிர்பார்ப்போடு தொடங்கிச்சு. அந்த கடந்த 3 வருஷமாக வந்து சட்டசபை கவர்னர் அட்ரஸ்னாலே பிரச்சனை. ஆமாம், ஒழுங்காக நடந்ததே கிடையாது. ஒன்று பாதியில் போயிடுவார், இல்லை ஃபுல்லாக படிக்க மாட்டார், இல்லை அவரே 2 வருஷம் வெளிநடை பண்ணார். தேசிய ஆமாம், அவர் சொன்ன பிரச்சனை எதுவும், அவர் சொன்னது எதுவும் கேட்கலன்னு அவர் இப்படி இதெல்லாம் தொடர்ந்து இருந்ததுனால இந்த வருடம் அப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் மாறாக அமளி இல்லாமல் அமைதியாக நடந்து முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். காலையில் மட்டும் அந்த தேசிய கீதம் விவகாரத்தில் கூட, ஆமாம், தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம், மறுபடியும் கடைசியிலும் தேசிய கீதம், 2 தடவை தேசிய கீதம். இல்லை, அது ரொம்ப விஜய் கொஞ்சம் சாதரியமாக சமாளிச்சிட்டாருன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. எப்படின்னா சபாநாயகரும் நல்லா பேசினார்ல. ஆமாம், சபாநாயகர் சொன்னார். இல்லை, இவர் முதல்லையே அந்த வந்தே மாதரம் அது வேண்டான்னு முதல்ல போய் அங்கே டெல்லியில் போய் சொல்லிட்டாராம். அவங்களும் அதுக்கப்புறம் சரி வேண்டான்னா விட்டுருங்கன்ட்டாங்களாம், முடிஞ்சது. அப்புறம் கவர்னர் என்ன சொன்னாராம், புரோட்டோகால் படி நீங்கள் முதல்ல ஒரு தடவை தேசிய கீதம் பாடணும், எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடிக்கிங்க. அதனால் முடிஞ்சிச்சு, பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சது. இதை தான் இவங்க திமுகவில், அதாவது ஆவர காரியத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களில் தான். ஆமாம், 2 தடவை பிரச்சனையாச்சு. 2வது சில வார்த்தைகள், இப்போ ஜெய்ஹிந்துன்னு இவங்க அவர் போடணுன்னாரு, இவங்க போட வேண்டான்னாங்க போன ஆட்சியில். இது ஒரு பிரச்சனையாச்சு. அது மாதிரி சில நேரம் அந்த இது என்ன ஜெய்ஹிந்துன்னு என்ன சார் அர்த்தம்? ஜெய்ஹிந்து இந்தியா வாழ்கன்னு தான் அர்த்தம். சரி, அது ஆனால் உங்களுக்கு அந்த கவர்னர் உரைன்றது மாநில அரசு இவங்க தயாரிக்கிறது, அதை வச்சு இவங்க சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. சில வார்த்தை பேரெல்லாம் நான் படிக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன்னாரு. பட் இவர் சமாளிச்சிட்டார். இவர் இந்த கவர்னர் கொஞ்சம் அதை எல்லாமே ஃபுல்லாகவே படிச்சுட்டார். மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களையும் அப்படியே படிச்சுட்டாரு. அதான் சார் பண்ணணும் கவர்னர். கரெக்டு. அதேமாதிரி அப்புறம் முடிஞ்சவனோ ட்விட்டரும் போட்டார். ரொம்ப மன நிறைவாக இருந்தது. 3 வருஷத்துக்கு அப்புறம் முழுமையான கவர்னர் உரை படித்து எனக்கு ஒரு மன நிறைவை தந்தது, மகிழ்ச்சியை தந்துச்சுன்னு ஒரு ட்விட்டரே போட்டிருந்தார். ஏன்னா அவரே அந்த எதிர்பார்த்து தான் வந்திருக்காரு. ரொம்ப அதாவது எதுவும் எப்படி இருக்கும்னு இருந்தாலும் அவருக்கு முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்னது இவங்க கேட்டுக்கிட்டாங்க, இவங்க சொன்னது அவங்க கேட்டுக்கிட்டாங்க, முடிஞ்சது. அதனால் சட்டசபையிலையும் அந்த வந்தே மாதரம் முதல்ல பாடியிருந்தால் அது ஒரு இதாக இருக்கும் சார். அதில் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். சட்டசபையில் எந்த காலத்தையும் பாடணுன்னு அவசியம் இல்லை சார். ஏன்னா மத்திய அரசுடைய அந்த ஜியோலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர், ஜனாதிபதி இவர்கள் கலந்து கொள்ளும் விழாக்கள். ஆமாம், சட்டசபையிலெல்லாம் பாடணுன்னெலாம் அங்கே வலியுறுத்தலும் இல்லை. சட்டசபைன்றது அவங்கவுங்க முடிவு பண்ணுறது இல்லை. ஆளுநர், ஜனாதிபதி கலந்துக்கிற நிகழ்ச்சி. ஆமாம், வராங்க சட்டமன்றத்துக்கு, அவங்க வராங்க. அதனால அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது ஒத்துக்க மாட்டாங்க. அது அவசியம் இல்லாமல் போச்சு. அதனால் சுமூகமாக முடிஞ்சது. அன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே பரவாயில்ல, ஆரம்பமே கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறாருன்னு. வெளியில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க டிஎம்கே சார்பில். அந்த உதயநிதி தலைமையில் ஒன்று நடந்துச்சு. விஜய் ஒரு எதிர்கட்சி தலைவர் வாயை திறந்து பேசுங்கள் முதல்வரேன்னு ஒரு பதாகை பிடிச்சிட்டு நிற்கிறது. இன்னும் திமுக போராட்ட களத்தை, எது போராட்டத்தை கையில் எடுக்கணுன்றதுல மிஸ் ஆகுதா? மிஸ் ஆகுதுன்னு எப்படி நீங்கள் இப்போ இவங்க அதாவது இவங்களுடைய எதிர்ப்பு காட்டுறாங்க. அதாவது இவங்க இந்த பாலியல் இந்த மாதிரி இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. பதில் சொல்லுங்கள் முதல்வரைக்கும் வாயை திறந்து பேசுங்கள் முதல்வருக்குமே வித்தியாசம் இருக்குது.
ஒரு கருத்தை பதிய வைக்கிறதுக்கான இன்னமும் அந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு இதுவாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் இன்னும் அவருக்கு அது கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். இப்போ அது ஒரு கொஞ்சம் அதாவது அங்கே சொல்லாமல் சட்டசபையில் அவர் விஜயனுடைய பதிலை பார்த்துட்டு அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய அரசியல் மூவ் அதை எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. அதை தான் நான் கேட்குறேன். திமுக இவ்வளோ ஒரு தோல்வி, புது அரசு வந்திருக்குது, நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பும் இல்லை. இப்போ தான் வந்திருக்காங்கனால எதிர்ப்பு இல்லை. ஆமாம். இந்த நேரத்தில் போய் இவ்வளோ கடுமையாக அதுவும் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தையை ராஜ்மோகன் யூஸ் பண்ணியிருப்பார். எங்களை நீங்கள் ப்ரொவோக் பண்ணிங்கன்னா நாங்கள் பதிலடி தருவோம்னு. ஆமாம். அப்போ இது கிட்டத்தட்ட ப்ரொவோக் பண்ணுற மாதிரி, இது நேரடியாக முதல்வரை தொடர மாதிரி அப்படின்ற. முதல்வரை நேரடியாக தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்போ டிஎம்கே நேரடியாக எதிர்க்கிறது இன்றைக்கி விஜய் திமுக தான் மும்முரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இஷ்யூ அதுதான். இன்றைக்கி நிலைமைக்கு அந்த சட்டம் ஒழுங்கு, பாலியல், இதுதான். அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை எப்படின்னு அது அவங்க அதை ஒருவேளை அதுதான் பிரச்சனையாகும், பெருசாகும் நினச்சி பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி திமுகட்ட பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் எல்லாம் சின்ன பசங்க. அவர்களுக்கு இந்த மரபுகளும் தெரியாது, இந்த மாண்புகளும் தெரியாது. அப்போது மூத்த தலைவர்கள், ஒருவேளை மூத்த தலைவர்களுடைய எண்ணங்களும் அங்கே பின்னுக்கு தள்ளப்படுதோன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அது வெளியில் நடந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சுமூகமாக தான் எல்லோரும் பரஸ்பரம் வணக்கம் செலுத்திக்கிட்டாங்க. உதயநிதியும் விஜயும் ஒருத்தர் வணக்கம் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி எல்லாருமே எடப்பாடியோ மற்றவங்களோ எல்லாருமே முதல்வரும் ரொம்ப சுமூகமாக தான் இருந்தது. சட்டசபை உள்ள சீட்டு ஒதுக்கீடு எப்படி பார்க்குறீங்க? எல்லா ஃப்ரண்ட்டில் உட்கார எல்லாருக்கும் ஃப்ரண்ட்டில் கட்சி தலைவர்கள், கட்சி பொதுவாக முன் வரிசையில் கட்சி தலைவர், துணைத் தலைவர். கோவிச்செழியன் எப்படி உட்கார வைக்கிறாங்க? அவர் கொறடாவாக இருந்தார், முன்னாள் அமைச்சர். அது இவங்க யாரை வேண்டாலும் நியமிக்கலாம். யார் டிஎம்கேல முன்னால் ஏதாவது இவங்க பேசணும், இவங்க அந்த முக்கியத்துவம், அதாவது இப்போ அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இப்போ அவங்கள முன்னா இருக்க வைப்பாங்க. யார் வேணாலும். அது இது மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர் இருப்பாங்க, கூட ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சின்றதுனால கூட அவங்களுக்கு இன்னும் 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் அவங்க உட்கார வச்சுருக்காங்க. அது மாதிரி ஏடிஎம்க்கும் அதே மாதிரி இருப்பாங்க. ஏடிஎம்கேலாம் அன்றைக்கி எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணலை. ஏன்னா அதில் 2 குரூப்பாக தான் வந்தாங்க. எடப்பாடி முதல்ல தனியாக வந்தார், அப்புறம் வேலுமணி தனியாக வந்தார். இப்போ அந்த குரூப் அப்படியே இருக்குது. அதனால தான் அவங்க ஏடிஎம்கே எந்த போராட்டமும் எதுவும் பண்ணாததுக்கு அது ஒரு காரணம்னாங்க. ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் போயிடும், பாதி பேர் இந்த பக்கம் போயிடுவாங்க, அது சரியாக வராதுன்னு எடப்பாடி சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க மட்டும் தான் இன்றைக்கி பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரி அன்றைக்கி கவர்னர் அட்ரஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக முடிஞ்சது. எல்லாம் கவர்னருக்கு வெளியே கிளம்பிட்டார். மறுநாள் நேற்று நடந்தது அந்த இதுதான். அது என்ன, மேகதாது இல்லை. இப்போ முதல் நாள் மேகதாது பார்த்து முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பத்திரிகையாளர் பார்வையில் இந்த சட்டசபை எப்படி பார்க்குறாங்க பத்திரிகையாளர்கள்? எல்லாருமே அதை ஏன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா புதுசு, அமைச்சர்களும் புதுசு, சட்டமன்றம் புதுசு, அவங்களுக்கு சபாநாயகருக்கும் புதுசு, எல்லாமே புதுசு. அதனால் பெரிய அளவில் நம்ம உடனே எதிர்பார்த்துட முடியாது. அனுபவம் உள்ளவர்கள்னால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ நேற்றுலாம் அதுக்கப்புறம் கூட இப்போ பதில் சொல்கிறதுன்னா ஒரு 4-5 அமைச்சர்கள் தான் கரெக்டாக பதில் உடனுக்குடனே சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன், ராஜ்மோகன், இந்த மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லா விளக்கம் சொல்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க. மற்றவங்களும் இருக்காங்க, பட் அவங்க கேள்வி அதெல்லாம் வந்த பிறகு தான் தெரியும். கேள்வி நேரம் வந்தால் தான் தெரியும். அவங்க துறை மானிய கோரிக்கை வரும்போது தெரியும். நிதியமைச்சர் பட்ஜெட் படிக்கும்போது தான் அவர் எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு தெரியும். அதெல்லாம் என்னமோ தான் வர தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நீங்கள் அதை ஒன்றும் சொல்ல முடியும். இப்போதைய வரைக்கும் ஓகே தான். சீட் அலோகேஷன் அதே மாதிரி அவங்களுக்குள்ளே எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் முதல்ல டிஎம்கே, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, அப்படி தானே இருக்குது. அதனால் அந்த பக்கம் மீதியில் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் போகிற தாவேக ஆளுங்கட்சி வரிசையில் ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சிகள், கூட்டணி கட்சி இருக்காங்க. ஆமாம், எல்லாமே இந்த பக்கம். ஆமாம், ஆளுங்கட்சி வரிசை அது அப்படி போயிடுது. இல்லை இப்போதான் அது ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு முதல் நாள் எந்த பிரச்சனையும் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சது. இந்த தலைவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அவர்களுடைய இணக்கமான செயல்பாடு இருக்கா? எப்படி இணக்கமானதுன்னா பரஸ்பரம் வணக்கம் சொல்லிக்கிறது, பேசிக்கிறது, வணக்கம் சொல்கிறது இல்லை, பேசிக்கிறது, ஏதாவது பக்கத்தில் என்ன பேசிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. விமர்சனம் பண்ணும்போது பண்ணிக்கிடுவாங்க. அடுத்த நிமிஷம் பொதுவாகவே பேசிக்குவாங்க. நீங்கள் வேகமாக திட்டிக்குவாங்க, அடுத்து அந்த காஃபி குடிக்கிற நேரத்தில் எல்லாம் அந்த லாபியில் உட்காந்து பேசிக்குவாங்க. அதெல்லாம் பொதுவாக நடக்கிறது தான். வேணா எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது தான் அந்த பக்கமே வரமாட்டாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ கலந்து நின்று பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்களே. போன கவர்மெண்ட்லேயே திமுக மந்திரிகளும் ஏடிஎம்க்கு நின்று ரொம்ப நேரம்லாம் பேசிக்கிட்டுலாம் போகிறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும்.
ஃபஸ்ட் அந்த ஒரு பீரியடில் தான் அப்படி இருந்தது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது பதவி போயிருமோன்னுட்டு போயிட்டே இருப்பாங்க, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி இல்லை. அது இனிமே விஜய் அப்படி அந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகன்ற மாதிரி தெரில. எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. இல்லை, இது வரைக்கும் ஓகே தான். மேகதாட்டு அணை தீர்மானம் தனி தீர்மானம். மேகதாது ஆமாம், இந்த ஒரு தீர்மானம் போடணுன்ட்டு அன்றைக்கி 2வது நாள் பண்ணாங்க. அது விஜய் அதுக்கு விளக்கம் சொன்னார். ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம் தான் அது. ஆனால் எல்லோரும் அதை ஆதரிச்சேன்னு, அது ஒரு பெரிய விஷயம். யாருமே ஒருத்தர் குறை சொல்லலை, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை ஆதரிச்சு. ஏன் முஸ்லீம் லீக்கும் பிஜேபியும் பேசலாம்? பிஜேபியை நான் அவங்க டைம் இல்லைன்னு சொன்னார். வெளியே போஜராஜன் வந்து இது மாதிரி எங்கள் நேரம் இல்லைன்னுட்டாங்க, அதனால் நாங்கள் பேசலைன்னுட்டு. முஸ்லீம் லீகை பற்றி எனக்கு அது என்னென்னு தெரியல. ஆனால் அவங்க பேசுனா என்ன இருக்குது? இப்போ கம்யூனிஸ்ட் கூட தான் பேசுனாங்க. இதில் என்ன இருக்குது? இவங்க தமிழ்நாட்டு நலனுக்கிறதுக்காக தான் பேசுகிறாங்க. காங்கிரஸே பேசுனாங்களே. அப்படி பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தீர்மானம் நிறைவேற்றினது ஒரு பெரிய ஒரு நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒற்றுமையை காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இவரும் ஒரு கோரிக்கை வச்சார்ல உதயநிதி. ஆமாம், உதயநிதி வந்து அந்த மேகதாதுக்குன்னு ஒரு தனி நடுவர் மன்றம் கேளுங்க அப்படின்னாரு. சரின்ட்டார். அது கூட எடப்பாடி அப்புறம் அது தேவையில்லை, அது இடைச்சர்கள், அது முதல்ல எடுத்தது தான் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் ஒரு அறிக்கை விட்டார் நைட்டில். அது இப்போதைக்கு எனக்கு காவிரி பிரச்சனை இங்கே அவ்வளோ சீக்கிரம் இங்கே தீக்கிற பிரச்சனையாக என்னன்னு. மேகதாட்டுக்குன்னு எப்படி தனியாக ஒரு நடுவர் மன்றம் கேட்க முடியும்? இல்லை, அந்த இஷ்யூக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது அதுதான் ஃபாலோ பண்ணுறதுக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது. இந்த வழக்குக்குன்னு ஒரு தனி நீதிமன்றம் போடுங்கன்னா எப்படி பண்ணுவாங்க? அதை விசாரிக்கிறதுக்கு இப்போ ஸ்பெஷல் மேகதாட்டு பிரச்சனை சீரியஸான இஷ்யூ. அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அந்த இதில் கர்நாடகா ரொம்ப வேகமாக இருக்குது. அணை கட்டுறதையே தீர்றதுன்ட்டு. இவங்க அதை தடுக்கணுன்ற ஒரே இதில் இருக்காங்க. அதனால் அதை எப்படியாவது தடுக்கணுன்ட்டு மும்மரமாக. ஆனாலும் அவங்க ரொம்ப சிவகுமார்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கார். சார் அது வேறு சார். மேகதாட்டு அணைன்றது அவங்க ஊரில் அரசியல் பண்ணுறதுக்கான அரசியலாக, மற்றபடி அணைலாம் கட்ட முடியாது. கட்ட முடியும், மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். அது உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்குது. அதனால் எனக்கு என்னென்னலாம் போயிட்டு மேகதாட்டு அணையெல்லாம் கட்ட முடியாது. நதி நீர்கள் ஒப்பந்தத்தில் உலக லெவல்லையும் சொல்கிறேன், நதி பாயுதில் டவுன்ஃபால்னு சொல்லுவாங்க. நதி எந்த இதை நோக்கி பாஞ்சு போதோ அந்த எதுலாம் கீழே இருக்கோ அவர்களுக்கு தான் முதல் உரிமை, உற்பத்தி ஆகிறவர்களுக்கு கிடையாது. நமக்கு தான் உரிமை இருக்குது. கரெக்டு. ஆனால் ஏற்கனவே ஒரு 4 அணையை கட்டிவிட்டாங்க. அதுவெல்லாம் ஒரு காலகட்டம். அதான், அதனால் இவங்க இது வந்து தடுப்பு அணை. இன்றைக்கி என்னது அவங்க சௌமியாக பேசுனது தான் ரொம்ப கரெக்ட். எல்லாரும் நிறையா கொஞ்சம் தயார் பண்ணி 185 டிஎம்சி தண்ணி அங்கே தேக்கி வைக்க முடியும். அப்போ நமக்கு வர வேண்டியதில் சாதாரணமான விஷயங்களே நம்ம உட்காந்து தடுமாறிட்டு இருக்கிறோம், தரமாட்டிக்கிறாங்க. இப்போ 9 டிஎம்சி திறந்து விட்ருக்கணும். அது திறந்து விடாதனால நமக்கு இந்த ஜூன் 12 திறந்து விட முடியல. ஆமாம் ஜூன் 12 இப்போ மறுபடியும் இப்போது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி. இவன் எப்போ தண்ணி தரானா, அந்த தென்மேற்கு பருவமழை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மழை வந்து உபரி நீரை திறந்து விட்டு அதை தானே கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் போகிறான். நான் அவங்களுக்கு கேட்டால் அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. எங்களுக்கும் அந்த நிலப்பரப்பு, அந்த மக்கள் இது அதிகமாகிடுச்சு, அந்த நகரம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு நீங்கள் பாசனம் வெட்டி பாசன கால்வாய் மூலிமா கொண்டு போங்க. உபரி நீரை திறந்து விட்றீங்களா, அதை பண்ணுங்க. ஆனால் இது எல்லாமே இந்த பிரச்சனை எப்போ வருதுன்னா மழை குறைஞ்சதுனா தான் வருது. மழை பெஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, இவங்களையும் விட்டுருவாங்க, அவங்களும் விட்டுருவாங்க. இது ரொட்டீன். அதனால் அது ஒன்று முடிஞ்சது. அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. பெங்களூர்லலாம் தண்ணி இல்லை இன்றைக்கி. அந்த மாவட்டங்கள்லாம் எனக்கு என்னென்னு இருக்கிற ஐடி கம்பெனிலாம் திறந்து ஐடி கார்டாருக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி செலவாகும் தெரியுமா, நிலத்தடி நீரை உறிஞ்சிடுது. அதனால் பெங்களூர் கிட்டத்தட்ட பாலைவன நகரமாக மாறிட்டு வருது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதான் இந்த 2 இது சட்டசபையில் முடிஞ்சது. அப்புறம் கவர்னர் வரைக்கும் விவாதம். அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு விவாதம் தொடரும். செவ்வாய்க்கிழமை விஜய் பதில். அதை வச்சு தான் அடுத்த ஒரு இடைவெளிக்கு அப்புறம் பட்ஜெட் வரும். பட்ஜெட்டில் தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட்ஜெட்டுக்கு வந்து ஆனால் எல்லாம் தயாராகிட்டு இருக்குன்றாங்க. இப்போ எதிர்கட்சி கவர்னர் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உறுப்பினர்கள் பேசும்போதே இவ்வளோ பிரச்சனை வருது. இன்னும் எதிர்கட்சி தலைவர் பேசணும், மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் பேச்சு அது ஒரு நாள் இருக்கும். திங்கக்கிழமெல்லாம் கட்சி தலைவர்கள் தான் பேசுவாங்க பெரும்பாலும். நேற்றே சிவசங்கரும் ஆஸ்டினும் வம்பிழுக்கிற மாதிரி பேசுனது எப்படி கரெக்டாக இருக்கும்? அது பேச தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் போன கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கூட எல்லாரும் அது உங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குல்ல பேசுகிறதுக்கு. ஆக்கப்பூர்வமாக பேசுறது வேறு, வார்த்தைகள் சொல்கிறேன்.
கருத்தை வந்து ஒருத்தர் ஏங்க அவங்கவுங்க ஸ்டைல் வெளிப்பாடு, அது நம்ம வந்து நீங்கள் இப்படி தான் பேசணும்னு சொல்ல முடியாது. இப்படி தான் பேசணும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து சட்டசபைக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, மேடையில் ரோட்டில் பேசுகிற மாதிரிலாம் நேற்று அவர் ராஜ்மோகனை தான் குறிப்பிட்றாரு. வெளியில் மேடையில் பேசுகிற மாதிரிலாம் இங்கே பேச முடியாது. அதுக்குரிய தன்மை இருக்கணும்ல. எல்லோரும் முதல்வரை குறி வைக்கிறாங்களோ? ஆமாம், ஒரே இது இப்போ அட்ராக்ஷன் சிஎம் தான். ஏன்னா அவரும் அதுக்கேற்ற மாதிரி அமைதியே இருக்கார், எதையுமே ரியாக்ட் பண்ணுறதே இல்லை. அவர் அமைதியாக இருக்கார், அவர் அரசு அமைதியாக இருக்கா? அரசு அமைதி அதான மேட்ரு. அது இருக்க முடியும். அன்றைக்கி கூட வெளியே வாயத்திறங்க சிஎம்னு சொல்கிறாங்க, உள்ளே வந்தோன்னா அவர் தான் வணக்கம் இது பண்ணுறாரு, எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்புறம் நேற்று மேகதாதுக்கு பேசினார், அதோடு சரி. அவர் அதில் ஏதோ உறுதியாக இருக்கார். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 118 நம்பர் வர வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பாருங்கிற. இப்போ இந்த இடைத்தேர்தல் வருதில்ல, இடைத்தேர்தல் வந்து அதில் அந்த ஜெயிச்சா 113 வந்துடும். 13 ப்ளஸ் காங்கிரஸ் 5, இந்த 2 தான் ஒரு உறுதியாக நம்பர் ஆகிறான். 118 வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் நல்ல இதாக இருப்பார், ஆக்டிவாக பழைய மாதிரி இறங்கிடுவார். அதுக்கப்புறம் பாருங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா வந்து இவங்களை வந்து நம்பி நம்ம இறங்க முடியாது. யார் இந்த கம்யூனிஸ்ட்டு பிசிக்கு திடீர்னு ஸ்டாண்டை எடுக்கலாம், மாற்றலாம். ஒரு முக்கியமான ஒரு பாலிசி மேட்டர்னால் நாளைக்கு அதில் எங்களால் நாங்கள் ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லலாம். 118 நமக்கு உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறம் செய்யலான்ட்டுருக்காருன்றாங்க. அடுத்தடுத்த அரசியல் நகர்வு கொண்டு போகலான்னு அதான் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காருன்றாங்க. அது இனிமேல் தான் தெரியும். அந்த பை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அவருடைய இது. இந்த கூட்டணி கட்சிகள் வந்து இப்போ வரைக்கும் ஏன் நாங்கள் ஆதரிச்சோன்னு நேற்று வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அவங்களுக்கான மோதல் வாய்ச்சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் திமுக வந்து இப்போ அந்த கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிகே விமர்சனம் பண்ணாங்க. இப்போ இந்த பனையர் பாபு வெளியே போனார், இப்போ ஷாநவாஸ் இதாக இருக்கார். அதே மாதிரி கம்யூனிஸ்டையும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தற்காக்கணும்ல. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஓட்டை வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் பதவிக்கு இது போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விளக்கம் சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, இந்த மாதிரி சொல்லி. நேற்று கூட சண்முகம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த நீங்கள் வந்து நம்ம ஏடிஎம்கேக்கு ஆதரவு தரலாம் அப்படின்னு எங்களை கேட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார் அவர். அதனால தான் எங்களை திமுக வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது கூட்டணி கட்சிகள் இவங்க வந்து கூட்டணி, இப்போ ராகுல் என்ன சொல்கிறாரு, நம்ம இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்றாரு. ஆனால் திமுக காங்கிரஸ் ராகுல் ஒரே மெசேஜ் 2 பேருக்கும் போட்டிருக்காரு. 2 பேரும் போட்டிருக்காரு. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்காத விஷயம். எப்படி இருப்பாங்க டிவிகேவும் டிஎம்கேவும் ஒரே நிலை எப்படி இருப்பாங்க? சரி, திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருதுன்றாங்களா? அது நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு வழியே இல்லை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சில இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காங்கிரஸு இல்லை, இந்த பக்கமும் இல்லை, அப்போ நீங்கள் இந்த பக்கம் ஒதுங்குனீங்கன்னா அது பிஜேபி தான். நீங்கள் உடனே சொல்லிவிடுங்க பிஜேபின்னு சேரலாம் கூட பிஜேபின்னு தான் அது கணக்கு. நியாயம். சும்மா கூட்டணி வச்சதுக்கே, தொகுதி உடன்பாடு பண்ணதுக்கே அதிமுகவை போட்டு துவைச்சி எடுத்தாங்க. ஆமாம், அதிமுக ஜெயிச்சால் இத்தனைக்கும் 170 160 இடம் நிற்கிற அதிமுக ஜெயித்தாலும் அது பாஜக ஆட்சி. இவர் வந்து நேற்று கூட தேசிய கீதம் 2 தடவை பாடுறாங்க, அப்புறம் 4 தடவை கேட்பாங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. வர இவர்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏவாவேலு, இந்த ரகுபதினு ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் கம்முன்னு தெரில. இவர்கள்லாம் பேசினாலே ஐயோ இவர்கள் நாலேஜ் இவ்வளோதானன்ற மாதிரி இருக்குது. 4 தடவை பாடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? புரோட்டோக்காலு, தேசிய அளவில் புரோட்டோக்காலு, தேசிய கீதம் ரசித்து தான் தொடங்குவாங்க, தேசிய கீதம் ரசித்து தான் முடிப்பாங்க. இதில் நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வந்தோம் 70க்கு அப்புறம். கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த நடுவில் ஜெயலலிதா பீரியடில் தேசிய கீதம் கொண்டு வந்தாங்க, அந்த புரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, தமிழ் தாய் வாழ்த்தும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் மரபுன்னு தூக்கிக்கிட்டு இதைத்தான் பெரிய சண்டையாக பிரதான விஷயமாக மாற்றினாங்க. மக்கள் பிரச்சனையை தாண்டி இதை தான் மாற்றினாங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனை அப்போ தான் மறியும்னு. இப்போ இவர்கள் இதை ரொம்ப சாதாரணமாக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களில் போட்டுக்கிட்டு இவர்களோட சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் பாருங்கள் திமுக இதை தான் தூக்கிட்டு வராங்க. இதை கொண்டுட்டு என்ன சொல்கிறாங்க, பாஜகவோட ரகசிய உறவுனால தான் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ரகசிய உறவு வச்சுருக்கீங்களா இல்லையா, அதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா, நான் இப்போ உங்களை கேட்குறேன், உங்களுடைய அனுபவத்தை. கலைஞர் போனதெல்லாம் பார்த்துருக்கேன். கலைஞர் பிஜேபியோட போனதுக்கு பிறகு அனுபவித்த பிரச்சனைகள். அதிமுகவே சொல்கிறேன், ஜெயலலிதாவே கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ இருக்கிற அதிமுக பிஜேபி கூட கூட்டணி போன பிறகு பிரச்சனை. இப்போ திமுக இந்த நிலைமையை எடுக்கிறதுனா அப்போது யாருமே அவர்களுக்கு சுட்டி காட்டுற லெவலில் இல்லையா, இல்லாட்டி அவர்களுடைய பிரச்சனை தான் பிரதானம், திமுக பற்றி கவலை இல்லைன்ற மாதிரி இருக்கும்.
அப்படின்னு இப்போ வந்து அவங்க இன்னும் முடிவெடுத்து அறிவிக்க செஞ்சாங்க இல்லையா பிஜேபியோட போக போகிறோன்ட்டு. ஆனால் இவர்கள் உறவு வந்து எங்கேயாவது வெளிப்படும். அதில் நீங்கள் நயினார் நாகேந்திரன் பேட்டி கேட்டிங்கன்னா அவர் ஒரு மாநில தலைவர். அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் கோபமே வரல. அவருக்கு கேட்குற ரிப்போர்ட்டர்கிட்ட கூட நாங்கள் என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம் கூட இருக்கிறோம், நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களா, இது எப்படி சரியாக இருக்கும்லாம் அவர் கேட்கல. அது பற்றி நாங்கள் ஆலோசித்து தேர்தல் நேரத்தில் தக்க முடிவு எடுப்போன்றாரு. ஆமாம். அப்போ கிட்டத்தட்ட கதவு திறந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் உறுதியாகுது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அப்படி. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வைகோவை கேட்குறாங்க, நீங்கள் வந்து தாவேகாவோட போவீங்க, அண்ணா சொல்கிறாரு எங்கள் பொதுக்குழுவில் முடிவு பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு 4 மாதம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா யாரை பார்த்து கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய், நான் போர்வால் அவருக்கு பாதுகாப்பாக இருப்பேன், கலைஞர்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக. இப்போ போகிறதுனால தானே இந்த வார்த்தை வருது, பொதுக்குழுவை கூட்டி. அதே தான் அது சொல்கிறேன். துரை வைகோ முடிவு பண்ணிட்டாருங்கிறாங்க. இல்லை அந்த சப்ஜெக்ட் வருவோம். நான் சொல்கிறது திமுக வந்து இப்போ இப்போதைக்கு கூட்டணின்னுலாம் போக முடியாது. வேணா நீங்கள் சில பிரச்சனைகளில் வேணா கொஞ்சம் ஆதரவு தர மாதிரி என்ன பண்ணாலும் நீங்கள் தேசிய கீதத்தை 2 தடவை தேசிய கீதம் பாடினால பாஜகவோட உறவுன்னு சொல்கிற ஆட்கள் தேவைக்கு ஏற்பனா அப்போ எது டீலிமிட்டேஷனில் ஆதரவு கொடுப்பீங்களா? நீங்கள் டீலிமிட்டேஷனை கடுமையாக எதிர்த்தீங்களா? 1 நேஷன் 1 எலெக்ஷன் ஆதரவு கொடுப்பீங்களா? கடுமையாக எதிர்த்தீங்களா? அது எப்படி வருது, எப்படி கொண்டு வராங்க, இல்லை அதில் என்ன திருத்தம் கொண்டு வராங்களா, இல்லை அப்படி கூட சொல்லலாம்ல, இதெல்லாம் மாற்றுங்க, அப்போ தான் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். 1 நேஷன் 1 எலெக்ஷனில் மாற்றக்கூடியது எதுவுமே இல்லை. 2 விஷயந்தான். ஒன்று பார்லிமெண்ட்டும் சட்டசபையும் சேர்த்து டீலிமிட்டேஷன் வச்சுக்கிங்க. அதாவது எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதை அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த ரேஷியோ இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த ரேஷியோவும் அந்த கொடுக்குற சீட் ரேஷியோ அதையும் வித்தியாசப்படுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முதல்ல பார்லிமெண்ட்லேயே அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் கையே வைக்க மாட்டோங்க, அதே என்ன ரேஷியோ அதே ரேஷியோ தான். ஆமாம், நீங்கள் அது எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் ஏற்கனவே சொன்னாங்க. பாதிப்பு வரும்னு இவங்க சொல்கிறாங்க, வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லியும் அந்த மகளிர் மசோதாவை எதிர்த்து வாக்களிச்சுட்டு வந்தாங்க. ஆமாம், அதில் வந்து இவர்களுடைய சுயநலம் தான் வெளிப்பட்டுச்சு. ஒருவேளை நாளைக்கு பிஜேபி இறங்கி வந்து நாங்கள் அதில் வேணால் சில திருத்தங்கள் செய்கிறோம்னு சொல்லி வந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? இனிமேல் பிஜேபி நல்லதாகிடும். இனிமேல் பிஜேபி கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லாயிடும், கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லா. இனிமேல் நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் இல்லைன்னு ஆகிப்போச்சு. 3வது அணியும் தமிழ்நாடு நேஷனல் தற்கொலை முடிவை தேடுவீங்களா? இல்லை. சரி, நான் இப்படி வரேன். பிஜேபி கூட நீங்கள் சொல்கிறபடி இல்லை நீங்கள் சொல்லாதபடி நான் சொல்ல சார், ஒருவேளை அவர்கள் இப்படி இறங்கி போய் 2029 கூட்டணி போகிறாங்க வச்சுக்கோங்க, திமுகவின் எதிர்காலம் என்ன? இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். திமுகவுடைய பேஸ் என்ன? சிறுபான்மை மக்கள், ஆமாம், பட்டியலின மக்கள் வாக்கு. அதை வந்து மறந்து போனவங்களோட ஞாபகப்படுத்தி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல கூட்டணி பலம் விஜய்கிட்ட தான் நிறைய கூட்டணி இருக்குது. ஆமாம் ஆமாம், சிறுபான்மை வாக்கும் அங்கே தான் நிறையா போகுது. இப்போ இன்னும் கூட போக வாய்ப்பு இருக்குது. மிச்ச மீதியும் அமுச்சு விட்ருவாங்க, போயிட்டு வாங்க. இப்போ ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அவங்க தானாக கிளம்பிடுவாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? இவங்களுக்கு தெரியும்ல, திமுக தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க. யாருக்கு சொல்கிறீங்க? டிஎம்கேக்கு நம்ம இப்படி இங்கே இருந்தால் திமுக நான் அதுதான் முதல்ல கேள்வி வச்சேன். இவ்வளோ தெரிஞ்சும் திமுக வந்து நடைமுறையை மீறி போதா? இது வந்து திமுக எதிர்காலத்துக்கு கேள்விக்குறியாச்சே. நான் இன்னொன்று கேட்குறேன், இவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக திமுகவை பலியிடணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். 29 இன்னும் நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வழக்குகள் இருக்குல்ல, எப்படி கொண்டு போகிறாங்க? வழக்கு இருக்குது, ஆனால் வழக்கை வச்சுலாம் பிஜேபி ஒன்றும் பெருசாக என்ன இல்லை. நேற்று கூட நிர்மல்குமார் சொல்கிறாரு, பாஜகவோட இவங்க கைகோத்துருக்காங்க. ஏன்னா ஆளுநர் பல விஷயங்களுக்கு முன்ன இப்படி இருந்ததுன்னா இவர்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆளுநர் பர்மிஷன் கொடுப்பாரு, மாநில அரசு கிடப்பில் போடும். ஆமாம், இப்போ மாநில அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி இதெல்லாம் விசாரிக்கணும்னு கவர்னர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கவர்னர் தூக்கி கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு. அப்போ இவர்கள் பிஜேபி இவர்களும் கூட்டணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் அது எதுக்கு சொன்னாருன்னா, உதயநிதி சொன்னார், கவர்னரும் இவரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, சொன்னதை முழுசாக படித்தாங்க, நான் எங்களுடைய கவர்னர் வரைய படிக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த குற்றச்சாட்டு கூட ஒரு உரை படிக்கிற விஷயந்தான். ஆனால் இது மோசமான குற்றச்சாட்டு. வழக்கே வரலன்னா நடைமுறையில் வர பிரச்சனை இன்னைக்கு. ஆனால் அது அவர் சொன்னது கரெக்டு. ஆனால் வந்து 1 வாரம் ஆச்சுன்னாரு, 7 நாள் ஆச்சுன்னாரு. இன்னும் ஒரு வாரம் ஆனால் தான் தெரியும் என்ன கொடுக்குறாரா இல்லையா, அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னே தெரியல கவர்னர். அதில் என்ன ப்ராப்ளம்னு சரியாக நமக்கு சொல்ல முடியாதுல்ல.
இவர் இதுக்கு சொன்ன உடனே அவர் பதிலுக்கு சொல்கிறார் நிர்மல்குமார். நமக்கு வந்த தகவல் கிட்டத்தட்ட பேசிட்டாங்க, ம் இந்த விஷயங்கள் அப்படியே படுத்துக்கும், அப்படியே போவோம். 29ல் ஒரு கூட்டணி. நான் கூடுதலாக யோசிக்கிறது என்னென்னா, நீ மட்டும் தனியாக போயிடுவியா, நானும் வர்றேன்ட்டு அதிமுக திமுக பாஜக கூட்டணி கூட அமையலாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேறு பெரிய எதிரி, எதிரில் இருக்க எதிரி பலம் வாய்ந்த, நீங்கள் எல்லாரும் போயிடுவாங்க இஸ்லாமியர். இதுவே கரெக்டு. திமுக அதிமுகனா அதெல்லாம் ஏன் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தீங்கல்ல, இதை எடுத்துருக்கலாம். ஆனால் நாளைக்கு கூட்டணின்னு வரும்போது நாளை உள்ளாட்சி தேர்தல் விட்டுருங்க, இப்போதைக்கு பரிச்சித்து பார்ப்பாங்க. ஆனால் எம்பி தேர்தலில் வரணும், பிஜேபி கூட்டணி ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும்னா நம்ம மட்டும் நின்னா போதாது, அதிமுகவும் கூப்பிடுங்க அப்படின்னு முடிவெடுத்தா அவங்க தானே முடிவெடுத்தாங்க. விஜயும் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, காங்கிரஸ் வரக்கூடாது, அதனால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்கன்னு முடிவெடுத்தது. அதே காங்கிரஸ் ராகுல் வந்து திரும்ப திமுக கூப்பிடுறாரு, இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்றாரு. அது அவருடைய நோக்கம் என்னென்னா, ராகுலுடைய நோக்கம் என்னென்னா பிஜேபியை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதுக்கு திமுக இருக்கணும். ஆமாம், அதனால் திமுக அந்த சைடு போயிடக்கூடாதுன்னு இழுக்கிறார். அதனால் அப்படி அது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியலையே. அதே எப்படி அவங்க தான் ராகுலே கொலகாண்டில் இருக்கிறாங்க ராகுல் மேலேயே. அப்புறம் என்ன, ராகுலை விமர்சனம் பண்ணி தானே உங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. இவங்க எதிர்கட்சியாக செயல்படுங்க, இல்லை எதிர்கட்சி அந்தஸ்து கூட உங்களுக்கு இல்லாமல் போய்டும். இவர் ராஜேஷ் குமார் பேசினார். ஆமாம், அவர் பதில் கொடுத்தாரு. இருந்தாலும் நேற்று கூட இந்த இது பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க, நம்ம அது ராகுல் போட்டாருன்னு தெரியாத ஒரே மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி விஜய்க்கும் போட்டாங்க, இவங்களுக்கும் போட்டாங்க. அதான் அது நேற்று பூரா ஒரே பரபரப்பு, ராகுல் அழைப்பு அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் அதை நம்ம இப்போ வச்சு நீங்கள் இந்த கூட்டணி இப்படி போகுமா அப்படி போகுமான்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இப்போ போகிற வேறு வழி யூகத்து அடிப்படையில் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் எனக்கு வர்ற தகவல் ப்ளஸ்ஸு நான் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நயினார் நாகேந்திரன் பேட்டி ப்ளஸ்ஸு எந்த ஒரு மாநில தலைவர் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கணும், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து விடணும். அப்போது ஆமாம் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பரிசீலிக்கிறோன்ற லெவலில் ஒரு மாநில தலைவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாருன்னா டேஞ்சருங்க. தேர்தல் அப்புறம் பார்க்கலான்றாரு, தேர்தல் நேரத்தில் ஆலோசித்து முடிவெடுப்போன்றாரு. என்ன அவசியம்ன்ற என்ன அவசியம்? ஏங்க அதிமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க, என்டிஏ கூட்டணி, திமுக எதிர்ப்பு தான் உங்களுடைய பிரதான இதுவே, அப்புறம் என்ன அவசியம்? திமுக தான் இப்போ வந்து அவங்களுக்குள்ள இப்போ ஒரு அதை தான் சொல்கிறேன், முடிவு எப்படி வேணும் எடுக்க, அதை தான் சொல்கிறேன் நானும். அப்போது இந்த ஏதோ நடக்குது, அதோடைய வெளிப்பாடு வாய் விட்றாரு. அது என்னமோ தான் 2 வருஷம் இருக்குல்ல. நீங்கள் இப்போ டிடிவி தமிழ் இது பாஜகவுடைய தலைவராக இருந்தாலும் வச்சுக்கிங்க, பேசியே இருந்தாலும் அவர் பேச்சு வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவார்? ஏன் இந்த கேள்வி வருது? நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கிறோம், அது எப்படி வரும், எப்படி இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்பார். கரெக்டு, அதானே கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அப்போ தன்னை அறியாமல் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எந்த கான்டெக்ட்ல சொன்னார்னு தெரியல, ஒருவேளை சமாளிக்கிறதுக்கு சொன்னார். சமாளிக்கிறதுக்குலாம் என்னங்க, இது என்ன பெரிய ஒரு 25 வயசு பையனாக இருப்பானா அந்த ரிப்போர்ட்டர்? என்ன பெரிய இன்னைக்கு ரிப்போர்ட்டருங்களாம் என்ன வந்து அப்படியே தப்பாக சொல்கிறத விட காதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு எல்லாம் இளைஞர்கள் பெரியவர்கள் ஆர்வமான இளைஞர்கள் இருக்காங்க. ஆர்வத்தை கூட நான் தப்பு சொல்லலை, அறிந்திருக்கணுன்றேன். வர்றீங்க இந்த பீட்டு பார்க்குறீங்கன்னா குறைந்தபட்சம் நாலேஜ் இருக்கணும்னு, அதுதான் பிரச்சனை. இது இந்த திமுக எப்போ தான் நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கை எடுக்கிறதுனா அவங்களுக்கு டக்குன்னு இப்போ இந்த ஏடிஎம்கேல எடுத்த மாதிரி எடுத்துட முடியாது. இதான் உங்கள் டக்கான்னு எத்தனை மாதம்? இதுதான் உங்கள் டக்கான்னு எத்தனை மாதம் எடுப்பாங்க? எடுக்கணும். ஆனால் இப்போ அது எப்படி எடுக்கிறதுன்றது தான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கட்சியை விட்டு தூக்கிட முடியாது யாரையும், இல்லை ஒரு பொறுப்பு விட்டு தூக்கிட முடியாது. அவன் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பான்னு சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், கட்சி விட்டு தூக்க முடியாது, பொறுப்பு விட்டு தூக்க முடியாதுன்னா ஒழுங்காக செயல்படுறவங்களுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க, ஒழுங்காக தோத்தா மாவட்ட சில பதவி தப்பாதுன்னு சொன்னீங்க. இரும்புக்காரம் கொண்டு அடக்குவேன், இரும்புக்காரத்தோடு நான் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் இன்னும் அந்த இரும்புக்காரம் எடுக்க மாட்டேங்க? வந்து கட்சிக்காரன் தான் இப்போ இந்த ஒரு மாவட்ட செயலாளர் தோத்த இவர் தான் முழு காரணம்னு எப்படி சொல்லிங்க? மக்கள் மாற்றான ஒரு முடிவு. இது கட்சிக்காரன் ஓரளவு நான் சொல்லலைங்க, நீங்கள் சொல்லலை. சொன்னதே வேலை செய்யலைன்னா கட்சியுடைய தலைவர் வேலை செய்யலைன்னா கூட அவர் சொல்ல, நான் தொகுதி தோத்துட்டா உங்கள் மேலே நடவடிக்கை. உண்மைதான் நடவடிக்கை. ஏன்னா அவர் நினச்சாரு ஒரு 200 சீட் ஜெயிப்புன்னு, அதனால் தோற்றால் உங்கள் மேலே நடவடிக்கை வரும், உங்கள் பதவி கூட தப்பாதுன்னு. ஆமாம். இப்போவும் என்ன பண்ணாங்க, அதுக்கான குழு அமைச்சு அந்த குழு ஆராய்ச்சியின் பேரில் அந்த அறிக்கையை வாங்கி யார் மேலே நடவடிக்கை எடுப்போன்றது. கிட்டத்தட்ட மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை வரும்னாங்க. சென்னையில் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி இவர் தான் காரணம்னு கொண்டு பண்ணிட்டாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலர் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு வேற ஆளை போடணும், அதுக்கு சரியான ஆளாக இருக்கணும். அப்போ இல்லையா திமுக? அப்படின்னு இல்லை, அதுக்கு அவர் கேப்பபிலிட்டியாக இருக்கணும்,
தகுதியானவரா கேக்குறேன். இருக்கணும். capability இப்ப அது இல்லையா? வந்து அதெல்லாம் பார்க்கணும்ல, உங்களுக்கு டக்குன்னு இல்லை தூக்கிட முடியாது. அதான் அந்த டக்கு எவ்வளோ நாள்? ஒரு 2 வருஷம்? இன்னும் கூட வெயிட் பண்ணு. ஏன் நீங்கள் ஜூன் அவங்க என்ன சொன்னாங்க, ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாளைக்குள்ள ஓரளவு எல்லாம் எங்கே ஆ கலைஞர் இறந்த நாளே வந்துடும், ஆகஸ்ட் வந்துடும் இப்போ போலயா? பொதுக்குழு இப்போ வந்து அடுத்து இந்த பொதுக்குழு வரும், அதுக்குள்ளே எல்லாம் ஓரளவு சரி பண்ணுற மாதிரி அதான் பிளானு. எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல இப்போ. அது இல்லை, எனக்கு ஒரு சில இது தகவல்கள் வருது, எடுத்துட்டா தாவேக்கா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு. அப்படி கூட இருக்கலாம். அதாவது எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க முடிவு தானே, அவங்க என்ன வேணால் எடுத்துக்கலாம் முடிவு. ஆனால் இன்றைக்கி அங்கே போனாலும் அங்கேயும் எல்லாம் உடனே இது பண்ணுற போகிறதில்ல, பதவி கொடுத்துட போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. பொதுவாக திமுகலேருந்து அந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு போகிற மாதிரி இல்லை. இல்லை, எடுத்துட்டா போவாங்கன்னு பயந்தாங்கன்னா அப்போ திமுகவுடைய அந்த இது கட்டமைப்பு எப்படி தான் இருக்குன்னு. இல்லை, உங்களுக்கு இப்போ இதில் என்னென்னா, இப்போ ஒரு மாவட்ட செயலர்னு வச்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருப்பார். அவரை தூக்கிட்டு ஒரு சாதாரண ஆளை போட்டிங்கன்னா எப்படி செலவு பண்ணுவாங்க? கட்சி தான் பார்த்துக்கணும். கட்சி எப்படி பார்க்கும்? நான் என்ன கேட்குறேன், அப்போ வசதி வாய்ப்பு உள்ளவர் வேலை செய்யலைன்னா பரவாயில்லையான்னு கேட்குறேன். இல்லை ஒரு இப்போ எதிர்கட்சி இன்னும் கொஞ்சம் இறங்கி வேகமாக வேலை செய்யணும். கட்சி ஏதோ கொஞ்சம் பண்ணுவாங்க. இங்கே நடவடிக்கை எடுக்கிறதே வேலை செய்யாததுக்கு தான். ஆமாம். அப்புறம் அவர் வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம்? புதுசாக வரவர் பழசாக இருக்கிறவர் வேலை செய்யலாம் தானே எடுக்க போகிறீங்கன்றாங்க. பழசாக இருக்கு. இல்லை அவர் விளக்கம் கொடுப்பாரு. சரி, அது எப்படி இவங்க பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் யோசித்து பார்த்து தான் முடிவு இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாமா, நடவடிக்கை எடுத்தால் கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும்னு? பிரச்சனைன்னு வராது. பொறுப்பு மாற்றி விடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நடவடிக்கைன்றது பொறுப்பு மாற்றுறது தானா? ஆமாம், இப்போ இங்கேருந்து மாவட்டத்தை தூக்கி வேற எங்கன்னா தூக்கி போட்டு வேறு எதை புது மாவட்டத்தை போடுவாங்க. ஆமாம், இவரை தூக்கி போகிறதுனா இவரை வெளியில் தூக்கி போடணும், பொறுப்பை பிடுங்க தானே செய்யணும். பொறுப்பை தான் பிடுங்குவாங்க, கட்சி விட்ட தூக்கிற முடியாதுல்ல. இல்லை பொறுப்பை நீங்கள் வேறு பதவி கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களா? அதுக்கு சொல்கிறேன். கொடுக்கலாம், ஒரு வேளை வேறு பதவி கொடுக்கலாம். அது எப்படி நடவடிக்கை ஆகும்? சின்ன பதவியாக கொடுக்கலாம், டம்மி பதவியாக கொடுக்கலாம். எப்படி ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனை வந்து அவர்களுக்கு ஒரு தலைக்கு மேலே தொங்குற கத்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நீங்கள் எடுத்தங்கவுத்தன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி எடுக்கவும் முடியாது. அதுக்காக தான் அவர் வந்து முறையாக குழுவெல்லாம் போட்டு அப்புறம் நான் ஆன்லைனில் வாங்கி இந்த மாதிரிலாம் வாங்கி இப்போ அவர் என்ன சொல்ல போகிறாரு? நான் சொல்ல, உங்கள் மாவட்டத்தில் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சிக்காரன்னு சொல்கிறான், மாவட்ட செயலர் சரியில்லை, அவன் என்ன சொல்கிறான், எம்எல்ஏ சரியில்லை, மந்திரி சரியில்லை, ஒன்றியம் சரியில்லை, நகரம் சரியில்லை, இந்த மாதிரி சரியில்லை. ஆக மொத்தத்தில் கீழே வரைக்கும் உங்களுக்கு அப்போ இது ஒரு செயின் மாதிரி. சரி, இது எல்லாம் சரியில்லைன்னு தெரியறதுக்கு இவ்வளோ வருஷமா? கலைஞர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அப்போவும் இருந்துச்சு பிரச்சனை. ஆனால் அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார், பண்ணார். இந்த 18க்கு பிறகு 26 வரைக்கும் 8 வருஷம் வெற்றியை மட்டுமே பார்த்துருக்கீங்க. கரெக்டு. அப்போ கட்சி உங்கள் கையில் எப்படி இருந்திருக்கணும்? இல்லை, இது வந்து எதிர்பாராத ஒரு முடிவு. இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கல. இல்லைங்க, அது தேர்தல் முடிவுலாம் விட்டுருங்க. ஆமாம், தேர்தல் முடிவு வச்சு தானே இது நடவடிக்கை. எப்படி நான் இப்படி வாங்க, தேர்தல் முடிவுக்கு காரணமே கட்சியுடைய செயல்பாடு தான்றதுனால தான் ஆய்வுக்குழுவை போட்டது. இது இப்போ அடுத்து கட்சி தேர்தல் வரும், உட்கட்சி தேர்தல். அதில் கூட யாரை இது பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குமே, பார்த்துருக்கேனே உட்கட்சி தேர்தல். கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பேனல்னு ஒன்று வச்சு ஏமாற்றிட்டு இருப்பாங்க மாநாட்டில். அந்த பேனலே தோக்கடிக்க முடியாது, ஏன்னா அந்த பேனலுக்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. அதனால் சரி, தலைமைக்கு தயக்கம். தலைமைனா அதான் எடுத்த உடனே இது தயங்குகிறதா தலைமை? தயங்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க நாங்கள் ஆய்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆராய்ந்து அப்படியே ஆராய்ந்து கொண்டு போய் வங்கக்கடலில் போட வேண்டியதுதான். எத்தனை வருஷம்? தேர்தல் முடிஞ்சு ஆய்வுக்குழு போய் ஆய்வுக்குழு அறிக்கை 10ஆம் தேதி முடிஞ்சுது சார். ஆய்வுக்குழு அறிக்கை வந்தோடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 10ஆம் தேதி தான் குழு ரிப்போர்ட்டு. இன்றைக்கி என்ன தேதி? 10 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், 10 நாள் தானே ஆச்சு. சரி, அப்போ ஒரு 2 மாதம் ஆகுமா? இன்னும் ஒரு 10-8 நாள் டைம் கொடுங்க, இந்த மந்த் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், தமிழகம் முழுவதும் உட்காந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? மாவட்ட வாரியாக கூட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. மாவட்ட அளவில் தான். சென்னையில் முன்னாள் முதல்வரே தோற்று போயிருக்கார், அதுக்கு கூட நடவடிக்கை வரலன்னா என்னன்றதான் கட்சிக்கார தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்குது. பலரும் வந்து நம்பி சொல்கிறான்ல, தொண்டர்கள், நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்லிட்டோம். நடவடிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த மாதிரி நடவடிக்கைன்றதான் தெரியல. அதை தான் நான் சொல்கிறேன். நான் கேள்விப்படுறது, இப்போ நீங்கள் சொல்கிறது கூட, இவரை தூக்குனா இவர் தாவேக்கப்படுவாரோ, இவர் செல்வாக்கு மிக்கவர்,
அதாவது வருமானம் மற்ற விஷயம் செல்வாக்கு மிக்கவர். இப்போ இவரை தூக்கிட்டா அந்த இடத்துல வர்றவர் அந்த அளவுக்கு பண பலம் அவர் மாதிரி செயல்படக்கூடியவர் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்த முடியாது. தலைமை வந்து அப்போ பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, அது நீங்கள் சொல்கிறது அது ஜெயலலிதா நீங்கள் வச்சிங்க. அப்போ அவங்க தலைமை பலமாக இருக்கும். அதை பற்றி கவலையே படுறதில்ல. கவலையப்படாதில்ல. அவங்களால மாற்று யோசிக்க முடியும். இதே எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தானே. நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத வேலைலாம் பண்ண தான் செய்வாங்க. அதை பண்ணாத அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஆளுமை இருந்தது. இந்த மந்த் வரைக்கும் பொறுத்தா தெரியும் ஓரளவு என்ன செய்ய போகிறாங்கன்னு. அது யாருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் ஏதோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அண்ணாநப்பட்ட எம்ஜிஆரே தூக்கிப்பட்ட திமுகங்க. அது ஏங்க அது பெரிய அது அது என்ன சொல்கிறது, எம்ஜிஆர் தூக்குனதுன்றது. நாவலர் நெடுஞ்செழியன், ஈவேகி சம்பத்து, சிவாஜி கணேசன், கண்ணதாசன். திமுக என்ன சாதாரண திமுகவா? இன்றைக்கி ஏன் தடுமாறுதுன்னு கேட்குறேன். எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் தூக்கி வெளியே போட்டு. அது தனி மனிதருங்க, இது அப்படி இல்லை. அதை தமிழ்நாடு இங்கேயும் தனி மனிதர் தான் இருக்கார். அவருக்கு அப்புறம் இன்னொரு தனி மனிதர் தான். இது வந்து நீங்கள் இந்த சீரமைப்பு இப்போ நடவடிக்கைனாங்களே, ஒரு இடத்துல ஒரு மாவட்டம் கிடையாது. நீங்கள் கட்சிக்குள்ளேயே ஸ்டாலினா அழகிரியான்னு இருந்ததே ஒரு காலத்தில் நமக்கே தெரியும். ஆமாம், நம்ம கேள்வியே வைப்போம் அடிக்கடி, யார் அடுத்த தலைமைன்னு. ரொம்ப அழகாக தட்டு விட்டு போய்கிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு தான் அவராக கெடுத்துக்கிட்டார். அழகிரியாக கெடுத்துட்ட பிறகு அவர் ஒரு முடிவு எடுத்தார், இனி இவர் கையில் கொடுக்கலாம், பொறுமையாக இருக்கார் அப்படின்னு. அப்போது அவர் அந்த மாதிரி விஷயங்களை கூட உறுதியாக, ஆனால் எடுக்கணும் முடிவு எடுக்கணும்னு எடுத்தவொன்னு மட்டும் உறுதியாக எடுத்தார்ல. சஸ்பெண்ட் பண்ணார், கட்சி விடுத்தி கொடுத்தாரு. அப்போ இருக்கா? உடனே எடுத்தார், சஸ்பெண்ட் பண்ணார், கொஞ்ச நாளில் கட்சி விட்டும் தூக்கி விட்டார். அந்த ஒரு தலைமை. ஒருத்தர் பாணி இப்போ கலைஞர்னா நேரடியாக இது பண்ணிடுவார், உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுவார், அடுத்த நிமிஷமாக கட்டம் கட்டிடுவார். வைகோ அந்த மாதிரி அதை தான் நான் கேட்குறேன். வைகோவை கட்டம் கட்டுறது மட்டும் இல்லை, வைகோவால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டினார் பாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுதான் தலைமை பண்புன்னு. அந்த தலைமை பண்பு தான் உங்களுக்கு கட்சியை வழி நடத்த முடியும். நடவடிக்கை எடுத்தால், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறீங்க, அதில் திட்டமிட்டு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, இவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான், அதாவது மேயிற மாடை நகர மாடு கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இவனை நடவடிக்கை எடுக்கலைன்னா மற்றவனும் கெட்டு போயிடுவான். இல்லை ஆஃபீஸ் விளங்காதுன்னா துணிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறவன் தான் ஹெட்டு தைரியமாக. ஐயோ அவனை எடுத்தால் வந்து பிரச்சனைப்பா, இதுப்பா அதுப்பானா அந்த நிறுவனம் உக்காந்துக்கும். கரெக்டு. அதை நம்ம இப்போ நீங்கள் சொன்னது இன்னொரு 10-20 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். பார்ப்போம் என்ன செய்யும். நம்ம சந்திக்காமல் பார்ப்போம். அடுத்தடுத்த நிகழ்வில் பார்ப்போம். கண்டிப்பாக. வணக்கம்.